ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் 207 கோடி ரூபாய் செலவில் 37 பணிகள் செய்யப்பட இருப்பதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். இந்த பணிகள் அனைத்தும் முடிவடையும் போது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் முழுமை பெறும் என்ற நம்பிக்கை உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இன்று சித்திரை மாதம் சர்வ அமாவாசையை ஒட்டி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் அவர்களது ஆத்மா சாந்தி அடையும். அதேபோல் அமாவாசை நாட்களில் ராமேஸ்வரத்தில் சுவாமி தரிசனம் செய்யும் போது குடும்ப பிரச்சினைகள் மற்றும் தொழில் பிரச்சினை நீங்கும் என்பது ஐதீகம். அத்தகைய சிறப்புமிக்க நாளான சித்திரை மாதம் சர்வ அமாவாசையை ஒட்டி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தனது குடும்பத்துடன் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர் பாபு சுமார் 12 ஆண்டுகளாக செயல்படாமல் இருந்த தங்கத்தேரை பக்தர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருப்பதாக கூறினார். பக்தர்களின் அடிப்படை தேவைகளை கருத்தில் கொண்டு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் பணிகள் நிறைவடையும் போது பக்தர்களுக்கு கூடுதல் வசதிகள் கிடைக்கும் எனவும் குறிப்பிட்டார். திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு பல்வேறு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பக்தர்களின் தேவைக்காக பணிகள் நடந்து வருவதை நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்று. 12 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்படாமல் இருந்த தங்கத்தேரை பக்தர்களின் தேரோட்டத்திற்கு கொண்டு வந்த அரசு திராவிட மாடல் அரசு என்றால் அது மிகையாகாது. அந்த வகையில் பெருந்திட்ட வரைவின்படி இந்த திருக்கோயிலில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த பணிகள் மேலும் துரிதப்பட்டு வருகின்ற நிலையை நீங்கள் அறிந்த ஒன்று. அதில் ஒட்டுமொத்தமாக 37 பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 14 பணிகள் 14 கோடி ரூபாய் செலவில் முடிவுற்றிருக்கின்றன. தொடர்ந்து 6 பணிகள் 4 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருகின்றன. ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இந்த திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு 2016 நடைபெற்றிருந்தாலும் பக்தர்களின் தேவை கருதி தொடர்ந்து இந்த திருக்கோயிலுக்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அருகிலே இருக்கின்ற நம்முடைய ராமர் பாதம் திருக்கோயிலை பெருந்திட்ட வரைவின்படி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சுமார் 103 கோடி ரூபாய் செலவில் அதற்குண்டான ஒப்பந்தங்கள் கோரப்படுகின்ற நிலையில் இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக 207 கோடி ரூபாய் செலவில் சுமார் 37 பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. இந்த பணிகள் முழுவதும் நிறைவடைகின்ற போது ராமேஸ்வரத்திற்கு ராமநாத சுவாமி திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் முழுமை பெறும் என்பதில் நம்பிக்கையோடு உள்ளோம்.